எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்கள் கமல் சாரோட மக்கள் நீதி மையம் கட்சியிலேருந்து வரோம். ஏற்கனவே உங்கள் பகுதியில் கோவிட் காலங்கள்லாம் நாளாக அவங்க சொன்னது மூலமாக அவங்களோட உதவிகளை செஞ்சுருப்போம். அந்த நேரத்தையும் நாங்கள் ஃபோன் பண்ணி செக் பண்ண அவங்களும் எங்கள்கிட்ட சொன்னாங்க. தொடர்ச்சி எங்களுக்கு ஒரு 2-3 நாள் வெவ்வேறு இடங்களில் பண்ணி சொல்றதுனால கொஞ்சம் தாமதமான ஒரு சூழல். அதே நேரத்தில் எங்களால உங்களுக்கு தேவையான அனைத்துமே பூர்த்தி செஞ்சிட முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அரசு இயந்திரம் இல்லை, அரசு இயந்திரமே எல்லாருக்கும் போய் அடையிறதுக்கான நேரங்கள் ஆகுது. நாங்க எங்களோட ஆத்ம திருப்திக்கும் உங்களோட துயரத்துல ஒரு பங்கெடுத்துக்கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஒரு சிறிய உதவியை நாங்கள் மேற்கொள்றோம். இந்த மாதிரி சூழல் இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும் போது நம்மளோட பார்வைக்கும் நம்மள்ட்ட எப்படின்னு சொல்ற அக்காவுக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் சார்பாக ஒரு நன்றியும் பாராட்டி நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இது மாதிரி வேற எதுவும் சூழ்நிலைங்களோ இல்ல அடுத்து மருத்துவ உதவி அந்த மாதிரி எதுவும் இருந்தா நாங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்க கொடுத்துட்டு போறோம். நீங்க அதுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. எங்களால இயன்றதனோ அதை சேர்த்துக்கான முயற்சிகளை எடுக்கும். சரிங்களா? நன்றிமா. நான் கொடுக்க தயாராக இருந்தேன். அதற்கு உடனே எனக்கு கிடைத்த பதில் என்னன்னா, இந்த வீடு கோவிட் நோய் தொற்று உள்ள வீடுன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க யாரும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எங்களுக்கு குறித்து கிடையாது. நாங்கள் ரொம்ப நாளாக அனுபவிச்சுட்டு வரோம். நாங்கள் 40 வருடத்துக்கு முன்னாடி பெயர் தெரியாத ஒரு சின்ன கூட்டமாக இருந்த போது கூட எங்களுக்கு தொந்தரவு இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த வித்தியாசங்களை எல்லாம் பேசிக் கொண்டது இல்லாமல் மக்களுக்கு உதவுவது என்பதை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அரசை விமர்சிப்பது நாம் அப்பிறகு செய்யலாம். அது செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை செய்யலாம். வல்லுநர்களுடன் அமர்ந்து இந்த மாதிரி பேரிடர்கள் வரும் பொழுது அதை நாம் அவற்றிலிருந்து அப்போதைக்கு தற்காத்துக் கொள்வது எப்படி, பிறகு அது நீண்டகால திட்டங்கள் என்ன, தீர்வுகள் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். இது கிளைமேட் சேஞ்ச் என்று உலகம் பூராவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. இங்க மட்டும் ஏதோ திடீர்னு வந்துருச்சுங்கிறது இல்லை. வடநாட்டிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நாம் எதிர்பார்த்ததை விட இவங்க எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. 20 சென்டிமீட்டர் வந்தா கூட நாங்க தாங்கிக்குவோம், அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம். வந்தது என்னமோ 24 மணி நேரத்துக்குள்ள 56 சென்டிமீட்டர் பேசிருக்கு. இதுக்கு நாம் மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டு குறை சொல்லும் படலத்தை பிற்பாடு வைத்துக் கொள்ளலாம். இப்ப மக்களுக்கு உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒரு அரசு இயந்திரம் என்பது 1 கோடி மக்களை உடனே சென்றடைவது என்பது சாத்தியமில்லை. நாமும் நமக்கு தேவையான முன்னேற்பாடுடன் நாம் உதவி செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இருக்கிறது. நீங்களும் செய்ய வேண்டும். உங்களை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த மழையில இவ்வளவு கடினத்துல கூட செய்திகளை நீங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்க. அது சென்சேஷனலா இல்லாம செய்தியாகவே இருந்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாராட்டு. பொது நலம் என்பது தனி மனிதன் செய்வது, தன்னலம் என்பதும் தனிநபர்கள் செய்வது. மக்கள் நீதி மையமா இந்த நடத்துற மருத்துவ முகாம்னால நான் பயன்பெற்றேன். இப்ப கம்பெனில இருந்து எங்க நியர்பை கம்பெனி இங்க சொன்னதுனால எனக்கு ஹாஸ்பிட்டல் போக டைம் இல்ல, ஆபீஸ் வர்றதுனால இப்ப நான் ஜஸ்ட் வந்தேன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வடப்பையில இருந்து வரேன். நான் இப்படி வந்து கேம்ப் போட்டாங்க. எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா பேசுறாங்க. என்னோட இஷ்யூ சொன்னேன். என்னோட இஷ்யூ சொல்றதுல அவங்க டேப்லெட்டு எல்லாம் கொடுத்தாங்க.
இதுவே சரியாயிடுனாங்க. இந்த கிளைமேட்டால எல்லாருக்கும் இந்த மாதிரி வரனாங்க. இது போட்டது ரொம்ப தேங்க்ஸ். மழை காலத்துல போட்டது ரொம்ப ரொம்ப நன்றி.